வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னதான் தயிர் நமக்கு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாகவும் இருக்கலாம், நம்மள பல பேரும் பார்த்தோம்னா தயிரை தொடர்ந்து கூட நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருப்போம். அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழக்கத்திலும் இருப்போம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே எடுத்துட்டு தான் இருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட தயிரில் ஒரு சில தீமைகள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதான் மக்களே. தயிர் என்னதான் ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருந்தாலும் அது சேர்க்கப்படக்கூடிய உணவுகளை பொறுத்தும் சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதில் இருக்கக்கூடிய தீமைகள் அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் எந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது எடுத்துக்கணும், தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்றதால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதிலிருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான ஒரு உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா கால நேரம் பார்க்கக்கூடாம நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா எந்த நேரத்தில் தயிர் சாப்பிட்றது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. ஸோ கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது தான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற நேரங்களில் தயிர் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கெடுதல் தான் விளைவிக்கும். இப்போ நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நண்பகலுக்கு முன்பான நேரம். அந்த நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும் போது தான் அது உங்களுக்கு நல்லது கொடுக்கும். இப்போ நீங்கள் எந்தெந்த நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஒருபோதும் இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. ஸோ ஒருவேளை நீங்கள் இப்போ இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சளி இருமல் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா அது இன்னமும் அதிகமாகிடும். உங்களுக்கு சளி இருமல் பிரச்சனையே வந்ததில்லை அப்படின்னா இனிமேலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுவும் கடுமையான பக்க விளைவு அதில் என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி சளி இருமல் மூச்சு விடுதலை சிரமம் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா ஒருபோதும் நீங்கள் இரவில் தயிர் எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஸோ அதனால தான் நீங்கள் அந்த நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுங்க. எப்படி நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதோ அதே போல் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றிலையும் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. ஸோ வெறும் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ ஒரு சில பேர் பார்த்தோம்னா தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க மக்களே. தயிரை நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா சுவைக்காக எடுத்துக்குவாங்க. அது நீங்கள் சுவைக்காக எடுத்துக்கொள்ள போய் உங்களுக்கு ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகளை ஏற்படுத்தி கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கொண்டு இதயத்திற்கே அந்த தீங்கு விளைவிக்கக்கூடியதாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுவையாக சாப்பிடக்கூடிய தயிர் 1% கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது, தீமைகளை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் தயிரை எப்போதுமே சூடுபடுத்தியும் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு தயிரோட சுவை ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் தயிரை அப்படியே சாப்பிடுங்க. தயிர் நீங்கள் உறைந்திருக்கக்கூடிய நிலையில் சாப்பிட்றது தான் நல்லது. வேணும்னா நீங்கள் மண் சட்டியில் தயிரை இன்னும் உரைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது இன்னமும் உங்களுக்கு ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கும், பல்வேறு விதமான நல்ல பாக்டீரியாக்களை கொடுக்கும். உங்களுக்கு டேஸ்ட் எதனா சேர்க்கணும்னா நீங்கள் தயிரோட சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். உடனடியாக சர்க்கரை சேர்த்து நீங்கள் தயிரோடு சாப்பிடும்போது அது உங்களுக்கு உடனடி எனர்ஜி அந்த ஆற்றலை கொடுக்கும். ஸோ உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிஸ்காக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் தயிர் எப்போதுமே உறைந்திருக்கக்கூடிய நிலையில் ஏதாவது சேர்க்கணும்னா சர்க்கரை மட்டுமே சேர்த்து சாப்பிடுங்க. மற்றபடி வேறு எந்த உணவுகளோடையுமே அதை நீங்கள் சேர்க்காம இருங்க. அதுதான் உங்களுக்கு அது நல்லது. ஒரு சில பேர் தயிரை தினமும் சாப்பிடுவாங்க. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளான்னு கேட்டிங்கன்னா தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாதுங்க மக்களே. இப்போ நீங்கள் அதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடல் வீக்கம் ஏற்படலாம், அரிப்பு ஏற்படலாம், அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படுவதற்கு சான்சஸ் இருக்குது. தயிர் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்கள் அடைப்பு, சுகர் ப்ராப்ளம் இது மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் உருவாகும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்றது நீங்கள் தவிர்க்கணும். ஸோ அப்போ எத்தனை நாள் தயிர் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் தயிர் சாப்பிடலாம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 நாட்களில் அந்த ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அதுவும் நீங்கள் ஒரு வேளை மட்டும்தான் தயிர் சாப்பிடணும். அந்த ஒரு வேளையும் எந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நண்பகலுக்கு முன்பாக சாப்பிடணும். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான அந்த நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ தயிரை சாப்பிடும்போது இந்த மாதிரி முறைகள் சாப்பிட பழகுங்க. அப்போ தான் இதில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மாறாக நீங்கள் தயிரை என்னென்ன உணவுப் பொருள்களோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கொள்வதால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் விளக்கமாக பார்ப்போம். தயிரோட நீங்கள் வெங்காயத்தை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா, அதாவது இந்த வெங்காய பச்சடி தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முதல்ல இந்த பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. வெங்காயம் இப்படி கிடையாது. அது நம்மளுடைய உடலுக்கு வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் கலந்த கலவையை நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது தோல் அலர்ஜியை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு ஏற்படும். உடல் அரிப்பு ஏற்படலாம். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற பிற தோல் சார்ந்த குறைபாடுகளை அது நம்மளுடைய உடலில் ஏற்படுத்திடும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடுமையான தோல் நோய்கள் ஸ்கின் டிசீஸ் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெங்காயத்தையும் நம்ம தயிரையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. இப்போ நம்ம சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நாம் தான் வந்து கஷ்டப்படணும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா அது டேஸ்ட்டாக இருக்கும்ன்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் நீங்கள் அது போல் எடுத்துக்கொள்ளும் போது வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நம்மளுடைய உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது. தயிர் வந்து நமக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ இது ரெண்டுமே ஒன்றா சேரும்பொழுது தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். அதாவது ஸ்கின் டிசீஸ் உண்டாகும். உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபட ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் நமக்கு ஏற்படும். இப்போ நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் தடைபட ஆரம்பிக்கும் போது கவனமின்மை நமக்கு ஏற்படும். கவனச்சிதறல் உண்டாகும். எந்த ஒரு வேலையுமே அன்னைக்கு நம்ம முழுமையாக செய்ய முடியாமல் போயிடும். அதனால தான் நீங்கள் மாம்பழத்தோட தயிரை ஒன்றா சேர்க்கக்கூடாது. குறிப்பாக மீனோட தயிரை நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகும். இது வந்து மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் தயிர் வந்து விலங்கு வகை புரதத்தை சார்ந்தது. அதே போல் மீன்லேயும் அதிக அளவு புரதம் இருக்குது. இதுவும் விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு ஒரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்திடும். தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கடுமையாக தோல் சார்ந்த பிரச்சனைகளும் ஸ்கின் டிசீஸும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத மறந்துடாதீங்க. எனவே மீனையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாலையும் தயிரையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தரக்குள்ள கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். அதனால தான் நீங்கள் ஒன்று பால் எடுத்துக்கணும், இல்லைனா தயிர் எடுத்துக்கணும். இல்லைனா இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நேரம் பல மணி நேரம் கேப் இருக்கணும். உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட நீங்கள் உளுத்தம் பருப்பினால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் தயிரோட உளுத்தம் பருப்பாக செஞ்சிருக்கக்கூடிய மற்ற உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த செரிமானம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட தயிரை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ ஆயில் ஃபுட்ஸோட நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த புரோட்டா, சால்னா அது கூட வந்து எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிக எண்ணெய் மிக்க புரதம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த உணவுகளோட சேர்த்து நீங்கள் தயிரை சாப்பிடும் போது அது செரிமானத்தை உங்களுக்கு தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது செரிக்கக்கூடிய நேரம் வரைக்குமே உங்களை வந்து சோர்வடைய வச்சிடும். இதனால தான் நீங்கள் ஏதாவது ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போ தயிரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான உடனடியாக தூக்கம் வருவதற்கான காரணம் வந்து இதுதான் உங்களுக்கு. ஸோ குறிப்பாக அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மயக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுத்து அது செரிக்கக்கூடிய நேரம் வரைக்குமே உங்களுக்கு சோகமாகவே மயக்க நிலையிலே வந்து வைத்திருக்கும். அதனால் தயிரை வந்து இந்த உணவுப் பொருட்களோட இணைத்து எடுத்துக்கொள்வதை நீங்கள் நிறுத்திருக்கோங்க. ஸோ தயிர் வந்து என்ன தான் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அது சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்தும் சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதனுடைய தீமைகளை அதிகரிச்சுட்டே போகுதுன்றதை பார்த்தோம். அதனால் தயிர் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.